யாரும் எதிர்பார்க்காத மோடி அன்வர் சந்திப்பு. இனி ஆட்டம் வேற மாதிரி. உலகை ஆளப்போகும் புதிய பார்ட்னர்ஷிப். அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச அரசியலில் தென்கிழக்கு ஆசியா ஒரு முக்கிய மையப்புள்ளியாக மாறி வரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய மலேசிய பயணம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் மோடி நடத்திய இந்த சந்திப்பு வெறும் நட்பு ரீதியிலான சந்திப்பாக மட்டும் இல்லாமல் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. இந்த சந்திப்பின் மிக முக்கியமான அம்சமாக பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன. இந்தியா பல ஆண்டுகளாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மலேசியாவிலும் தற்போது தீவிரவாதம் மற்றும் மத அடிப்படைவாதம் ஒரு வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக எந்தவித சமரசமும் இன்றி இரு நாடுகளும் இணைந்து செயல்பட தீர்மானித்துள்ளதன் மூலம் இனி எந்த தீவிரவாதியும் மலேசியாவிற்கு சென்று தஞ்சம் புகுந்து ஒளிய முடியாது என்ற வலுவான செய்தி உலகிற்கு சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மலேசியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ஜாகிர் நாயக் போன்ற நபர்களின் செயல்பாடுகள் மற்றும் அவர்கள் பரப்பும் தீவிரவாத கருத்துக்கள் இரு நாடுகளின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்கள் குறித்தும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான குழுவிற்கும் மலேசியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் இடையே உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதால் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒரு புதிய வேகம் பிறந்துள்ளது. பாதுகாப்பை தாண்டி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவை வலுப்படுத்துவது இந்த பயணத்தின் மற்றொரு முக்கிய நோக்கமாகும். தற்போது சுமார் $18 பில்லியன் உள்ள இருதரப்பு வர்த்தகத்தை வரும் ஆண்டுகளில் 25 முதல் 50 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதன் மூலம் மலேசியா இனி இந்தியாவின் மிக முக்கிய வர்த்தக கூட்டாளியாக உருவெடுத்துள்ளது. இந்தியா மலேசியாவிலிருந்து அதிகப்படியான பொருட்களை இறக்குமதி செய்வதால் நிலவும் சுமார் $5 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்ய சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களை கூடுதலாக ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் மற்றும் சிப் தயாரிப்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் கைகோர்க்க முடிவு செய்திருப்பது ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையாகும். மலேசியா ஏற்கனவே சிப் தயாரிப்பில் உலக அளவில் முன்னணியில் உள்ள நிலையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு மலேசியாவின் அனுபவம் பெரும் உந்து சக்தியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதோடு ஆசியான் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை மறு ஆய்வு செய்வதன் மூலம் வர்த்தக நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக மலேசியாவின் போர்னியோ தீவில் உள்ள சபா மாநிலத்தில் புதிய இந்திய தூதரகத்தை திறக்கப் போவதாக இந்தியா அறிவித்துள்ளது. இது மலேசியாவில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கும் அங்குள்ள பொருளாதார மேம்பாட்டிற்கும் பெரும் உதவியாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் பிரதமர் மோடியின் இந்த மலேசிய பயணம் ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது.